என்ன ஒரு வேகம், என்ன வேகம், என்ன ஒரு விவேகம். வண்டியில ஏறினாலும் வேகம், இறங்கினாலும் வேகம், வந்தாலும் வேகம். வேக வேகமா கிளம்பி வேக வேகமா வந்து எங்கேயா ஒரு கூட்டத்தை கூட காணா, கூட்டத்தவே காணா. அவுத்து விட்டு பாரு. என்னத்தையா கண்ணாடிய நல்லா சொல்லியா? ஏடா கருப்பு கண்ணாடியா போட்டுக்கிட்டு பார்த்தது. கருப்பு கண்ணாடி ஓட்டல இருந்து எதை பார்த்தாலும் கருப்பா தான் என்னையா எல்லாம் வெள்ளை வெள்ளைன்னு தெரியுது. வெள்ளை வெள்ளைன்னு தெரியுதா? வெள்ளை கண்ணாடி ஓட்டுறனால தெரியுதோ. முந்தா நாள் மஞ்சள் கலர் கண்ணாடி ஓட்டுருந்தேன். சரி, அம்முட்டு மசைலா தெரிஞ்சிச்சு. ஆமா, அதுக்கு முன்னாடி புழு கலர் கண்ணாடி ஓட்டுருந்தேன். சரி, எல்லாம் புழுவாவே தெரிஞ்சிச்சு. புழுவாவேனா இங்கிலீஷ்ல சொன்னா புழு கலரு, தமிழ்ல சொன்னா ஊதா கலரு. அடேங்கப்பா, சிறப்பான கூட்டம், அமைதியான கூட்டம். நான் கூட என்னமோ நினைச்சேன். என்ன நினைச்ச? இன்னைக்கே 7-10 நாடகம் நின்று போச்சு. இன்னைக்கு நம்ம இந்த ஊர்ல போய் நாடகம் ஆடுவோமா, இல்ல அப்படியே இழுப்பூர்ல இருந்து ரிட்டர்ன் பண்ணிடுவோமான்னு கூட நினைச்சேன். சரி, தூக்கமே வரல. உனக்கு வீட்டுல வேலை இருந்திருக்கா நினைச்சிருப்பேன். ஆமா, இல்லையே பண்றது. அதனால உண்மைக்கு சிறப்பான கூட்டம், அமைதியான கூட்டம். நம்ம பகுதி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. எத்தனை கலைகள் இருந்தாலும் கூட நாடக கலைக்கு மதிப்பு மரியாதை நமக்கு நம்ம கிராமத்து மக்கள் தான். மழையே பெஞ்சாலும் பரவாயில்ல, இடி அடிச்சாலும் புயலே வந்தாலும் பரவாயில்லன்னு எங்க 10 பேர்த்த வரவழைச்சு நீங்க கஷ்டப்பட்டு ஒவ்வொருத்தரும் சம்பாரிச்சு நெத்தி வேர்வை சிந்தி நீங்க அந்த வரி காசுல நாங்க வரி காசு சாப்பிட வந்துருக்கோம். ஆமா ஆமா ஆமா, சாப்பாடு ஓட்டு ஒவ்வொருத்தருக்கா இது பண்ணி ரெடி பண்ணி கூட்டிட்டு வர்றதுக்குள்ளேயும் ஆமா அதானே பெருசு. வாழ்க்கையில போதும் சொல்ற விஷயம் ரெண்டு விஷயம். ஒன்னு அடியோத அப்பமா சாமி ஆளவுறாடே. மைக்ல சொல்லாதீங்க. நான் இல்ல போலுவாய் ஆர்வமா இருக்கும். ஆமா, இன்னொரு விஷயம் சாப்பாடு போட்டு உங்க வரி காசுல நாங்க சாப்பிட வந்திருக்கிறோம். உழைக்காம வாங்கினா உடம்புல ஒட்டுமா? எப்படியுமே ஒட்டாது. சிறப்பான கூட்டம், அமைதியான கூட்டம், நீங்க உட்கார்ந்து இருக்கிற கூட்டம், உண்மைக்கே நல்ல ரசிக உள்ளங்கள். அந்த ஆயால எழுப்பிடுக்க அந்த பப்பனுக்கார முகரனாச்சு பாத்துட்டு தூங்கட்டும். முதல்ல டோக்கன் வாங்கின மாதிரியே தூங்குறேன். அது 7 மணிக்கு வந்துருச்சு. முகாயமா எழுப்பிட்டா போ. அப்படியே அப்ப பாரு. அந்த அம்மா காலேஜ் போயிட்டு வருது. அந்த அம்மா காலேஜ் போயிட்டு வருது. அவனுக்கு தொண்டையில வீக்குமுனே. இப்ப கேக்குதா இல்லையா? காலேஜ் போயிட்டு வந்தீங்களா? ஆமா ஆமா, உண்மைக்கு சிறப்பான கூட்டம், அமைதியான கூட்டம். ஏன்னா காசு கொடுக்குற முதலாளி நீங்க, வேலை செய்ய வந்த தொழிலாளி நாங்க. ஒருத்தட்டு எவ்வளவு சரக்கு இருக்குன்னு பார்க்கணும். முந்தா நாள் ஒயின் ஷாப்ல போய் நம்ம ஊர் அது மாதிரி ஊர் இல்ல, அப்படியாப்பட்ட மக்கள் கிடையாதுயா. முந்தா நாள் ஒயின் ஷாப்ல போய் இங்க ஒக்கா வார்த்தை சரக்கு அந்த ஆளு சண்டைக்கு வந்துட்டாப்புல. ஏன்டா உனக்கு சரக்கு கொடுக்கல வந்தா கக்கலவில இழுக்கியாரு. அந்த சரக்குக்கு பேரு வாயில வந்து நுழையுது. அப்படியாப்பட்ட நடக்காது. அப்படிங்கனால பவன் பரப்பிலாம் ஆராய்க்கு பின்னான பழனிய கட்டிக்கு மேல ஆட போட்டு வரும். பாமர பெண்களுக்கு வணக்கம் வணக்கம்.
ஐயா நான் அது மாதிரி ஆளா நான் நேத்து பாக்குறேன் மணப்பாறை சந்தில 3 வத்த தள்ளிட்டாங்க. அது பட்ட முறியசு. நீ இல்லையா? பொண்டாட்டி இருக்க இல்ல பாட்டி வச்சிருக்கு வணக்கம். அண்ணே உன்னை ஒத்துக்கனே. நித்யானந்த சாமியாரை பாத்திருக்கீங்களா? பார்த்தல. ரஞ்சிதாவை கூட்டிட்டு போனாரு, கைலாசம் போனாரு, இன்னும் கண்டுபிடிக்க முடியல. நீ எந்த ரஞ்சிதாவை கூட்டு போன்னு நினைக்கிறியா? அப்படிலாம் நான் சொல்லுவேனா? அண்ணே அவரு கூட்டிட்டு போனாரு, அவரு ஒரு சாமியார் தான். ஆமா ஆமா. ஆனா சாமியார் பண்ற வேலைய கொஞ்சம் நெஞ்ச வேலையா? என்ன வேலை? ஆனா என்னைக்கே ஒரு நேரத்துல என்னைக்கு மிருதக்காரு காய் வெட்டி கட்ட ஆரம்பிச்சாரோ சரி அதுல இருந்து அப்படி இப்படி லைட்டா ஒரு கட்டிங் சாப்பிடுவாப்புல. யாரு? நம்ம மிருதங்காரது. அது வடக்குடி பழிச்சாரு. இல்லப்பா, அப்போ இதுக்கெல்லாம் 10-15 வருஷத்துக்கு முன்னாடியா? அப்படி பத்தில திரும்ப ஏத்துவாப்புல. அப்படியும் கிடைக்கலாம் பொம்பளை பொம்பளை அப்படி இப்படி வாடகை ஆகாது. நீ தான் சொல்ற அப்படின்னா பொண்டாட்டி இருக்கையில இல்லையா? நீ ஏன்டா கோவப்படுற? அவங்க கோவப்படுற நான் நீ பால் குடிக்கிறவங்க கோவப்படலாமா? மாப்பிள அங்க காஞ்ச நேரம் ஒரு மசி வர்றது இல்லையா? அப்படியா? பொண்டாட்டி இருக்கையில இல்லையா மகனே? எல்லாம் நினைப்பாங்க பால் குடிக்கிறவைய ஆல்ரவுண்டு, பால் குடிக்கிறவைய தாளம், பால் குடிக்கிறவைய பப்புன்னு. நீங்க நினைக்கிற மாதிரி இப்ப இருக்கிற பையன்லாம் பால்லாம் குடிக்க மாட்டாங்க, பாலை கொடுத்து குடிக்க வச்சிருவாங்க. அந்த மாதிரி விஞ்ஞான காலமா போயிட்டு இருக்குது. பொண்டாட்டி இருக்கையில பாவி அவரை போய் அம்ப கட்டுறீங்க. அவர் சொன்னதை நான் விடி விடிய நம்ம தொழில் அடே நீங்க வப்பாட்டி வச்சிருக்கீங்களா? சொல்றேன். ஏன் சொல்றேன்னா அவரு ஊருக்கு போறாரு, நம்மளும் ஊரா போறோம். பொழப்புக்காக போறாரியா? மைண்ட் போட போறாரியா? அப்படி எக்கிட்டப்பல வயர கீழே சொறி இருந்தாருன்னா பிரச்சனை ஆயிருக்காதா? ரொம்ப நல்ல மனுஷன். பொண்டாட்டி இருக்கையில வப்பாட்டி வச்சிருக்கோம். ஒரு சில பேருக்கு வணக்கம். பொண்டாட்டி ஒளிங்கேடு வப்பாட்டி வாழ்க. என்னையா எல்லாம் சேர்ந்தா அப்படி சொல்றீங்க? பொண்டாட்டி ஒளிய வப்பாட்டி வாழ்கன்னு கேட்கணும்டா. ஏன் இப்படி சொன்னு கேட்கணும். கேட்டா தானே பொண்டாட்டி ஒளியே வப்பாட்டி வாழ்கனா ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும்யா. சொல்லுப்பா. கட்டின பொண்டாட்டிங்கிறவ பழைய மீன் குழம்பு மாதிரி எப்ப சலிச்சு போனாலும் சரி, எப்ப புளிச்சு போனாலும் சரி, சரி ஒரு வாரத்து குழம்பு பிரிட்ஜ்ல வச்சு எடுத்து ஊத்தினாலும் சரி, ஊத்தி திங்க நம்மதல எழுத்து. சரி. ஆனா வப்பாட்டிங்க அப்படி கிடையாது. எப்படி? சுட சுட ஆம்லேட் என்ன, சுட சுட ஆப்பாயில் என்ன, கொத்து புரோட்டா, சுட சுட குத்து புரோட்டா. அது கொத்து புரோட்டா இல்லையா? 2 வண்டியை வச்சு ஓட்டுவோம். சரி. எந்த வண்டியில முக தள்ளுதோ மறுபடியும் நல்லா இருக்குல்ல? எந்த வண்டியில நல்லா வச்சுக்கிறாங்க. அதுக்கு மட்டும் மறுபடியும் கேப்போமா? என்கிட்ட அவனையும் கெடுத்துட்டேன். எந்த வண்டியில குபுக்கு தாளக்கார மாதிரி சப்புக்கு சப்புக்குனே வர்றேன். எப்ப நடி வாழ்க வப்பாட்டி வாழ்க. கைலாசம் போனதுக்கு வணக்கம். பட்டையை அடிச்சுக்கிட்டு கொட்டிக்கிட்ட சட்டையை கிளி போக்கும் வணக்கம். பட்டையை போட்டுக்கிட்டு கொட்டை சட்டையை கிளி வணக்கம். வணக்கம் வந்து நமஸ்காரம். பேரன்புமிக்க பெரியவர்களே, பெரும் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய தாய்மார்களே, அன்பர்கள் அன்பர்கள் நாடாக்களா ரசிக பெருமக்களே, காலையில் காடு சென்று மாலை விருது மண்ணை பொண்ணாக்க மாபெரும் விவசாய பெருங்குடி மக்கள். எந்த குடி மாப்பிள்ள? எந்த குடி? அந்த குடிய சிறுகுடியா பெருங்குடியா? பெருங்குடி. நீங்களா தான் கேட்டேன். அந்த குடி இல்ல மாமா. ஆமா. கடமை கண்ணிய கட்டுப்பாடு உயர்ந்த காவல்துறை அதிகாரி அவர்களே, ஊரார் அவர்களே, ஒரு நாட்டாமை அவர்களே, உங்கள் அத்தனை நல்லுள்ளவங்களுக்கும் எங்களது நாடக கலைக்குழு சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை வணக்கம் தெரிந்து கொண்டு, நாடகத்துடைய அமைப்பாளர் மைய பாசத்துக்கு மதி மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் டி சிவசுப்பிரமணியன், டைலர், டிஎஸ்டி செல்வி டூரிஸ்ட், இருப்பிடம் கூகனூர் என்பதை மிக்க மகிழ்ச்சியுடன் தெரிந்து கொண்டு சிறப்பான முறையில் இந்த நாடகத்தை ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. அதனால் அருமையான கூட்டம். தயவு செய்து யாரும் எந்திரிச்சு போக மாட்டீங்களே. ஏன்னா
இம்மட்டு மழை பெஞ்சிருக்குதே. எங்க ஊர் பக்கத்து திண்டுக்கல் பக்கத்துல ஒருவே உட்காந்து பார்க்க மாட்டாங்கண்ணே. சரி. ஆமா, ஐயோ மழை பெஞ்சிருச்சு அப்படின்னு எந்திரிச்சு எல்லாம் போயிருவாங்க. ஆனா இந்த மழையிலையும் இந்த பனியிலையும் உட்காந்துருக்கீங்கன்னா உண்மைக்கு சிறப்பான கூட்டம். இந்த 2-3 அடையங்கப்பா அடிக்கிற வெயிலுக்கு ஏன் கேக்குற, அந்த 1 மாசத்துக்கு முன்னாடி தண்ணிய தொட்டாலும் சுடுது, கிண்ணிய தொட்டாலும் சுடுது. கிண்ணிய தொட்டாலுமா? சுடு தண்ணிய தொட்டாலும் சுடுறாப்பா, எதை தொட்டாலும் சுடுதுரா. ஒண்ணுமே பண்ண முடியல. ஆனா அந்த மகமாயி புண்ணியத்தினால இந்த ஒரு வார காலமா மழை பெய்யுது. மழை பெஞ்சாலும் பரவாயில்ல, பகல்ல பெஞ்சா பரவாயில்லையே, நைட்ல பெஞ்சு நம்ம குழப்பம் கெடுக்குது. நான் சொல்லிட்டேன் மாப்பிள்ள, நீ வர ஒரு கண்டிப்பா மழை வராது. ஏன் அப்படி சொல்ற? ராசிக்காராளு காலையில பாரு 8 ஊர் மழை பின்னிட்டு அடிக்கும். ஆமா, அப்படியாப்பட்டவன். ஏன்னா நம்ம ஊர் மனசு வந்திருக்கோம், சிறப்பான உண்டு. அப்படின்னால வந்தவங்களுக்கு வணக்கத்தை சொல்லிடுவோம். வணக்கம் சுணக்கம் மறக்கப்படாது மாப்பிள்ள. ரைட்டா இருக்கு. வாங்க வாங்க வாங்க, நீங்க வராட்டி அப்படியே போங்க. அவங்க எப்ப சொல்ற? என்னடா அதுக்கப்ப நானே வச்சிருக்குது. இல்ல தம்பி எதுக்கு? சரி புலம்பாரா. இது சொல்ல தாங்கிறது 150 கிலோமீட்டர் வந்தியா? இல்லையா, எனக்கு சந்தேகம் தான். இழுப்பூரோட போயிருவோமா இல்ல வந்துருவோமா? 5 பேர் போயிட்டேன் வீட்டுக்கு. ஆனா ஏஜென்ட் சொல்லிட்டாரு, மழையே பெஞ்சாலும் பரவாயில்ல, நம்ம ஊர்ல நாடகம் நடக்கும்னு. அன்பு தம்பி, பாசத்துக்குரிய புதுக்கோட்டை நாடக நடி சங்கத்தின் உறுப்பினரும் நகைச்சுவை நடிகர் வீரமணி ஊருக்கு வந்திருக்கிறோம். அதனால பெருமையான விஷயம். கண்டிப்பா வாங்க வாங்க வாங்க, நீங்க வந்து ஆசித்தாங்க, வாங்க வாங்க வந்து ஆசித்தாங்க. நாங்க சொல்லுவோம் நாடகத்தை கேட்டுக்கோங்க, வளர இருந்து ஆசி நீங்க தாங்க. வாங்க 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 வந்து ஆசித்தாங்க. சொன்னாலே நாட்டு நாடகத்தை அவசியம் என்னால் போல. ஏன்டா என்ன தாளத்தை வேணும், எனக்கு இழுவையா வந்துருச்சு. எப்படி ஒரு வியந்து இருக்கா உனக்கு? இல்லையா, நல்ல பல பையன் சுதாரிச்சு உனக்கு கொடுத்துட்டேன். அவன் வாசிக்கிற வாசிப்புல பூரி சுட்டுட்டேன், பூரி படைஞ்சிட்டேன். நான் கருகிய காலம் என்று சொன்னாலே நாட்டு நாடகத்தை அவசியம் என்னாலும் கண்ணால கண்ணால முத்த முத்தா காத்திருச்சு தென்ன முள்ள பட்ட புட்டா ரோசமில்லே மாடி உள்ளே வழங்கிருச்சு நம்ம ஒதுங்க இதெல்லாம் பாட்டுடா. என்னத்த பித்தாங்க என்னத்த அத்தாங்கன்னே தெரியல. இன்னொரு பாட்டு பாடுறேன், பாக்குறியா? என்ன பாட்டுனே? நெஞ்சு வலிக்குது மாமனாருக்கு நெஞ்சு வலிக்குது, மாமியாருக்கு நெஞ்சு வலிக்குது. உனக்கு என்ன வலிக்குது? பாட்டியா காணா? அது பாட்டுதானா? இன்னொரு பாட்டு ஒண்ணு வந்துச்சு பாரு. அது என்ன பாட்டு? மன்னாரு மச்சான் என்ன சொன்னாரு, ஆத்தங்கர ஓரமா நண்டு முடிக்க சொன்னாரு. அவர் ஆத்தங்கர ஓரமா நண்டு குடிச்சாத்தே என்ன, பாம்பு குடிச்சா என்ன ஆகுறா? இந்த பாரு சொல்லு, நான் நண்டு வந்துருச்சு. நண்டுதாயா? நண்டை கூப்பிட்டு இல்லாதான் வந்துருச்சு. பார்த்து சோதனை மாறு. உள்ள பாருப்பா, பார்த்து சோதனை மாறு. தம்பி பிடிச்சி சோப்பலை போட்டுக்க, காலையில் கொண்டு போய் வர சாப்பிடலாம். அது உன்னை விட்டு போகாது, மறுபடியும் வரும் பாரு. சோப்புக்குள்ள வர்றதை பத்தி பிரச்சனை இல்லை, கடி வாங்குறது யாரு? இந்த மாதிரி பாட்டு ஏதாச்சும் புரியுதாயா? எப்படி புரியுது? அந்த காலத்துல பாட்டுனா கவிஞர் கண்ணதாசன் எழுதி வச்ச பாட்டு, எந்த ஒரு பாட்டுமே வீண் போகல. எப்படி பாத்தீங்கன்னா, எப்படி ஒவ்வொருத்தரும் படிச்ச பாட்டை கொடுத்தேன், ஏட்ட கொடுத்தேன் தான் பேரு. நாகரிகம் வளர வளர படிச்சவன் பாட்டை கெடுத்தேன், எழுதுனவன் ஏட்ட கழிச்சா மாதிரி ஆகி போச்சு. எத்தனையோ நாடகம் தான் பார்த்தாலும் இந்த வலிது நாடகத்தை பார்த்தாலும் எத்தனையோ நாடகம் பார்த்தாலும் இந்த வலிது நாடகம் பார்க்கணுங்க. எப்போது நீங்க வந்து எங்களுக்கு நல்ல ஆசையாக்குடனே ஆதரவு தர வேணும். வளர என்று ஆசி நீங்க தாங்க, வாங்க 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 அந்த ஆசி தாங்க, வாங்க 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 அந்த ஆசி தாங்க.
நாகரிக காலம் என்று சொன்னாலே நாட்டுக்கு அவசியம் தான் நினைக்க பெரிய சொல்லி வச்சிருக்காங்கம்மா. என்ன சொன்னாங்க? அன்று முதல் இன்று வரை நாடகம் நடந்துட்டே இருக்குது. ஆமா. அன்றைக்கெல்லாம் நாடகம் பார்த்தாங்கன்னா ஒரு வள்ளி திருமணம், ஹரிச்சந்திரா, சத்தியவான் சாவித்திரி, பவள கோடி தூக்கி என்ன பாவாடைய தூக்கியா பேக்க தூக்கியாடா? நீ எல்லாம் தூக்குறேன்னு தூக்கின்றது ஒரு நாடகம். தூக்கி நாடகத்தை பாத்தீங்கன்னா சிவாஜி கணேசன் நடிச்ச பழைய படம் கூட இருக்குது. இந்த தூக்கி நாடகத்தை பாத்தீங்கன்னா அம்முட்டு சிறப்பு இருக்குது. என்ன அப்படின்னா, கொண்டு வந்தான் தந்தை, கொண்டு வந்தால் வராவிட்டால் தாய், சீறு கொண்டு வந்தால் சகோதரி, கொலையும் செய்வாள் பத்தினி, உயிர் காப்பான் தோழன். இன்னைக்கு நண்பன் அப்படியா இருக்கேன்? அண்ணன் என்னைக்கு ஒளிவேன், தின்ன என்னைக்கு காலியாமனு கொள்ள திருட்டுக்கிட்டே மூட்டை விட்டு அலையுது. இந்த மாதிரி நாடகம் பார்த்து நல்லது விட்டது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டாங்க. இன்னைக்கு எல்லாம் நாடகம் மாயா பாக்குறாங்க. அப்புறம் என்ன பாக்குறாங்க? கராட்டமா பாக்குறாங்க, நாடகம் தாண்டா பாக்குறாங்க. நல்லா கேக்குறாயா? உண்மைக்கே சொல்றேன், நாடு செழிக்கணும் நல்ல மலை பேர் சொல்றது யாரு? நம்ம நாடகம் மட்டும்தான். ஆமா. இந்த இடத்துல ஒரு கராட்டை வச்சிருக்கலாம். இடைவெளிக்கு ஊம குத்தா குத்தி இருந்துட்டு என்ன குத்து? அது சாதா குத்தலாம் கிடையாது, அம்முட்டு முரட்டு குத்துத்தேன். முரட்ட குத்தா காலையில 70,000 கூட 80,000 பணத்தை வாங்கிட்டு போயிருவாங்க. ஆமா. இந்த இடத்துல ஒரு ஆடல் பாட கலை நிகழ்ச்சி வச்சிருக்கலாம். அரை ஊரைய ட்ரெஸ் போட்டு ஆடிட்டு 3 மணி நேரம் தான். ஆமா. நம்மளுக்கு இந்த தொடைய பாக்க, இந்த குண்டிய பாக்க, மஞ்சள நிக்கனாச்சு இடம் பத்துமா? அவங்க நாடு செழிக்க நிலமலை வேணும் அவங்க சொல்லுவாங்களா? எப்படி சொல்லுவாங்க? சொல்லவே மாட்டாங்க. சொல்லவே கிடையாது. அவங்க தொழில் அப்படி, நம்ம தொழில் இப்படி. இருந்தாலும் அவங்கள குறை சொல்லக்கூடாதா இல்லையா? அதனால நாடு செழிக்க நல்ல சொல்றது யாரு? நம்ம நாடகம் மட்டும்தான். இந்த மாதிரி நாடகம் எல்லாம் பார்த்து நல்லது எடுத்து எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டாங்க. இன்னைக்கு இருக்கிற பயல்கள்ட்ட எதுவுமே சொல்ல முடியல, எதுவுமே கேட்க முடியல. இந்த 7வது 8வது படிப்பாங்க. ஆமா, அவன்கிட்ட நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்கறதுன்னு இப்ப ரோட்ல ஒரு அம்மா நடந்து போயிட்டு இருக்குது. சரி, இந்த 3 விதத்துல ஒருத்தன் சொல்றேன், மாப்பிள்ள ஆண்டி செம்ம கட்டியா இருக்குன்ற ஒருத்தன். ஆண்டினா விளக்கமா பாத்துக்க. தமிழ்ல அத்தைன்னு அர்த்தம், இங்கிலீஷ்ல ஆண்டின்னு அர்த்தம். ஒருத்தன் சொல்றேன் ஆண்டி நல்லா இருக்குடா மாப்பிள்ளன்றேன். இன்னொருத்தன் என்ன சொல்றேன், போடா மாப்பிள்ளடே ஆண்டி நல்லா உருட்டு கட்டியா இருக்குன்ற ஒருத்தன். என்னத்த உருட்டுறான யாருக்கு என்ன தெரியும்? இந்த கடைசியா போன என்ன சொல்றேன், போடா மாப்பிள்ள நீங்க 2 பேரும் சொன்னது பொய்யா, நான் சொல்றதாண்டா உண்மை அப்படின்னு. என்னடா அப்படிங்கிறேன், இந்த ஆண்டி கிடைச்சுன்னா நான் 5 வருஷத்துக்கு வச்சு செய்ய வேண்டாங்க. எதை வச்சு செய்யறானா யாருக்கு என்னையா தெரியும்? எந்த குழந்தை நல்ல குழந்தை மண்ணில் பிறக்கையிலே அவர் நல்லவராதும் தீயவராதும் பெற்ற அண்ணன் அன்னைக்கு பெரிய சொல்லியிருக்காங்க. அதனால இப்ப இருக்கிற பையன்கிட்ட நல்ல விஷயத்த சொல்லி கொடுங்க, கெட்ட விஷயத்த எப்போதுமே பயன்படுத்தவே கூடாது. என்கிட்ட சித்தப்பைக்கார மையன் கேக்குறேன், அப்பா உன்ட்ட ஒரு வார்த்தை கேட்கட்டா அப்படின்னு. என்னடா சும்மா கேட்கற அப்படிங்கிறேன், சந்தியாவுக்கும் இந்தியாவுக்கும் என்ன வித்தியாசம்ன்றேன். என்னடா இவன் கேட்கிற கேள்வியை சம்மந்தம் இல்லாம கேட்கிறானே, சந்தியாவுக்கு இந்தியாவுக்கு என்னடா வித்தியாசம் எனக்கே தெரியலடா நீயே சொல்ற அப்படிங்கிறேன். அதுக்கு அவன் சொல்றேன் பாரு, சந்தியாவுக்கு இந்தியாவுக்கு என்ன வித்தியாசம்னா, சந்தியா கிரவுண்ட் சிறுசா இருக்கும், இந்தியா கிரவுண்ட் பெருசா இருக்குன்றேன். ஏதாச்சும் அவன்கிட்ட சொல்ல முடியுதா இல்ல கேட்க முடியுதா? ஏன்னா நடந்துட்டு இருக்க காலம் நவீன காலம், நாகரிகமான காலம், கம்ப்யூட்டர் காலம், கம்பி கட்டுற காலமா? கம்பி கொல்ல பேர் கம்பி தானே கட்டிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி புலவா போயிட்டு இருக்கு. மறுபடியும் சொல்றேன், இந்த 1.5 மாசம் 2 மாசத்துக்கு முன்னாடி எல்லாம் செல்போன்ல வந்துருக்கு, பாத்திருக்கீங்களா? என்னப்பா பிள்ளைகளை கடத்துறாங்கன்னு எல்லாம் டச் செல்லி வந்திருக்கு. பிள்ளைகளை கடத்திட்டு போய் கிட்னி எடுத்துட்டு விடுறாங்க, கட்டி எடுத்துட்டு விடுறாங்க. தயவு செய்து இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு சித்தப்பையும் கூப்பிட்டா கூட அனுப்பாதீங்க. ஏன் என்னன்னு பெத்தப்பையும் கூப்பிட்டா கூட அனுப்பாதீங்க. ஏன்னா ஒருத்தருக்கு நம்ப முடியாத காலமா போயிட்டு இருக்கு, நம்ம சிட்டுக்குரு மாதிரி. ஆமா, ஐயோ காலம் எப்படியா போயிட்டு இருக்குது. அப்படினால என்ன நாளும் நோட்டீஸ படிச்சிருவோம். ஆமா, என்ன இடத்துல புனரமா விளங்கக்கூடிய அங்க பாருங்க கூப்பிடாரு ஆடலை கால பைரவபுரம் ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் வையாசி திருவிழாவை முன்னிட்டு 1ஆம் மண்டபப்படி தாரர்களால் அகம்படியார் அகம்படியார் நடத்தப்படும் நாடகமான ஸ்ரீ குரோதி வருடம் வையாசி மாதம் 6ஆம் தேதி 19/5/2024 ஞாயிற்றுக்கிழமை கோவில்பாக அமைந்துள்ள சிங்கார கலையரங்கில் நடக்கும் நாடகம் கந்தன் தேடியது மானாமயில என்று சொல்லக்கூடிய ஸ்ரீ வள்ளிதர்ம நாடகத்தை எடுத்துக்கொண்டு இந்த நாடகத்திலே பங்குவரும் நடிகர்கள். இந்த வள்ளிதர்ம நாடகம் ஏன் வைக்கிறாங்கன்னு எல்லா பத்தியுமே தெரியும். ஏன் வைக்கிறாங்கன்னா சொல்லுங்க. ஒரு ஹரிச்சந்திர நாடகம் வச்சாங்கன்னா கதைப்படிதான் பாட முடியும், கதைப்படிதான் பேச முடியும். இந்த இடத்துல ஒரு சத்தியவான் சாவித்திரி நாடகம் வச்சிருந்தா அதுவும் கதைப்படிதான் பேச முடியும், கதைப்படிதான் பாட முடியும். பயிற்சி உள்ள பயிற்சி.
பயமாத்தாதையா. சரி சரி. ஆமா, இந்த வள்ளியம்மன் நாடகத்தை ஏன் வைக்கிறாங்கன்னா, ஏன்? செவ்வாய் தோசை உள்ளவங்க சரி, ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி சரி, இந்த வள்ளியம்மன் நாடகத்தை பார்த்தான்னா கண்டிப்பா கல்யாணம் ஆகுது, கண்டிப்பா கல்யாணம் நடக்கும். நல்லா சத்தமா கேள்றான். அப்படி கேக்குறானா? கல்யாணம் ஆனவங்களுக்கு டைவர்ஸ் நடக்கும். டைவர்ஸ் நடக்குமா? உள்ள பிறக்குமியா அப்படின்றது ஒரு ஐதீகம். இந்த நாடகத்துல பங்கு பெறும் நடிகர்கள் சங்கீத சண்டமாரதம் மற்றும் இன்னிசை நாட்டு மக்கள் ஆசி பெற்று வரும் உங்க அபிமான செல்வன் நமது கரூர் மாநகரம் கண்டெடுத்த செந்தமிழ் செல்வன் மாதிரி வேளன் வேடன் ஒருத்தராக நடிக்க காத்து கொண்டு இருக்கிறார். குயிலிசை கோகிலவாணி கொஞ்சி ரஞ்சிதம் பாட்டுக்கு இவருக்கு பாடலாம் என்று சொல்லக்கூடிய அன்பு சகோதரி திண்டுக்கல் மாநகரம் கண்டெடுத்த ஐ விஜய் அவர்கள் இவர்களை ஸ்ரீ வள்ளிநாயாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். குங்குமச்சிலையே குடும்பத்தின் பாட்டுக்கு பாட்டு, பேச்சுக்கு பேச்சு, வீச்சுக்கு வீச்சே. ரெண்டு புரோட்டா, ரெண்டு ஆப்பாய் பார்சல். என்ன வந்திருக்கிறாரு, மாகவாணி வந்திருக்கிறாரு. அடுக்கு சொல் அலங்கார நாயனம் சொல்லக்கூடிய புராணங்களை முறையாக பேசக்கூடிய அன்பு தம்பி திண்டுக்கல் மாநகரம் கண்டெடுத்த பி தங்கப்பாண்டி நாரதராக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். ஒன்றில்லாமல் மற்றொன்று பக்கமேலும் எங்களை பக்கோலம் வந்திருக்கின்ற சென்றெல்லாம் தனக்குத்தானே வெற்றி நாட்டி வரும் இன்னிசையான வேந்தன் சொல்லக்கூடிய ஆறுமணிய கலையரசு ஆறுமணி சக்கரவர்த்தி அருமை மாமா நமது கரூர் மாநகரம் கண்டெடுத்த என் சண்முகம் அவர்களை ஆறுமணி பெண்பாட்டை சேர்ப்பார்கள். கதை சொன்னா என் கதை அதுதான், இது காதல் தெய்வீகம் அடபோட அது சொன்னால் என் கதை அதுதான், இது காதல் தெய்வீகம் அடபோட அது சொன்னால் என் கதை அதுதான். கல்லூரி கண்ட பல சமாதிகள் காதலினை தோல்வியற்றவை போல்தான்
உன்னை நினைக்க விரும்புகின்றேன். இந்திரா உன்னை நீ நினைக்க வரவில்லை. விரும்புகின்றேன். உன் அப்பாட்டி பேர நான் சொல்லிட்டு இருக்காங்க. இல்லையா சத்யா உன்னை நினைக்க விரும்புகின்றேன். சௌமியா உன்னை மறக்க நினைக்கின்றேன். ரம்யா அதுவும் முடியவில்லை. காதல்ல ரொம்ப தோல்வி விட்டுருப்பார் போல இருக்குது. வெட்டிக்காருக்கு மிருத ஒரு ஜோரா கை தட்டுங்களே. நன்றி 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 நன்றி. இருக்கட்டும், சிறப்பான பாடல், அதனால பெருமையான விஷயம். கோடைகிரி குமரல் மிருதங்க சக்கரவர்த்தி மிருதங்குத்துமான் நாட்டு மக்கள் நல்லாசி பெற்று உங்க அபிமான செல்வன் அன்பு சகோதரர் மணப்பாறை மாணவரும் கண்டெடுத்த எஸ் அந்தோணிராஜ் அவர்கள் மிருதங்குட்டவர்களுக்கு தபையில சேர்ப்பார்கள்.
நன்றி நன்றி நன்றி. நண்டை நான் பார்த்துக்கிறேன். நான் பார்த்துக்கிறேன். சிறப்பான வாத்தியம். மறுபடியும் அண்ணனுக்கு ஜோரம் ஒரு தடவை கை தட்டலாமே. அடேங்கப்பா, மாப்பிள்ள உன்னை விட்டு போகாத போல இருக்கு. நான் லண்டன் லவ் பண்றேன். ஆமா, இருக்கட்டும். அப்புறமா நம்ம முத்தம் கொடுத்துக்கலாம். இப்ப இடையில கொடுத்தீங்கன்னா காயமாயி போயிடும். அதனால சிறப்பான வாத்தியம். கிட்டத்தட்ட அரை மணி நேரமா அண்ணன் வாசிச்சாரு. நான் சொல்ற ஜதினால அவரால் வாசிக்க முடியுமா? என்ன செய்ய போற நீ இப்ப? உனக்கு எல்லா முறையிலும் தம்பி, நீ என்ன சொல்ல போறப்ப? நான் அவருக்கு எனக்கு இந்த இடத்துல போட்டி. போட்டியா? 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 போடலையா? போட்டின்னு சொல்ல வந்தேன். எது போட்டி? என்ன சொல்ல போறீங்க இப்ப? ஜதி சொல்ல போறேன். ஜதி சொல்ல போறியா? சதி பண்ண போறியா? நான் யாரையுமே சதி பண்ணதே கிடையாது. வரேன்னா வரலைன்னா தண்ணியை போட்டு படுத்துறேன் என் வீட்டுல. நம்ம நாள் 10 பேர் பொழப்ப கெடுத்துட கூடாது. அப்படி நான் சொல்லட்டாமே. சொல்லுவா. தத்தித்தோம் தனிக்கிடத்தோம் தத்தி தருகிறதும் என்னையா வாட்சி போட்டாப்ல? தெரிஞ்ச வரைக்கும் வாசிக்கிறேன். தத்தி தருகிறதும் தலாங்க தருகிறதும் நகஜனத்தும் கிண்ணத்தும் சுண்ணத்தும். என்னையா இதுக்கு வாட்சி போட்டாப்ல? அடுத்து வைக்கிறேன் பாரு. அடுத்து வை. குளு 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 என்ன குசுப்பு. நன ஏன் தாரா நக்கமா. இதெல்லாம் ஜதிங்க. ஒவ்வொரு ஹீரோயினுக்கு எவ்வளவு தெரியுமாப்பா சம்பளம்? எவ்வளவு சம்பளம் தெரியுமா? ஒவ்வொரு ஹீரோயினுக்கு 70 கோடி 80 கோடி சம்பளம். நமக்கு மொத்தத்துல 4 கோடி போடுவாங்க. என்ன கோடி? ஒண்ணு ஊரு கோடி, சரி, இன்னொன்னு பிறந்தவத்து கோடி. மாமி மச்சின கோடி தான் பெருங்கோடியா இருக்கும். அப்புறம் போனம் 10 அடிக்கு பின்னாடி இருக்கும். பக்கத்துல இருக்காளுக்கு தண்ணியை போட்டுட்டு வந்து மாப்பிள்ள மாலையை போட்டுட்டு போனதை எப்படா தூக்குடான்றாங்க. நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா இந்த மாதிரி நான் சொல்ல வர்றேன். அதனால அண்ணன் என்ன சொன்னாலும் வாசிப்பான்னு எனக்கு தெரியும். காரணம், கிட்டத்தட்ட மணப்பாறையில இலவசமா 10-15 மாணவர்களுக்கு ஆழ்கொண்டு தாளம் மிருதம் எல்லாத்தையுமே இலவசமா சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. உண்மைக்கு நன்றி நன்றி. ஏன்னா எத்தனை இருந்தாலும் கூட உதவின்றது மணப்பாறை நாடக சங்கத்தினுடைய முழு பொறுப்பையும் அவர் தான் பார்த்துட்டு இருக்காரு. கண்டிப்பா முக்கியமான விஷயம். கொல்ல பேர் தின்னுட்டு தின்னதுக்கு வழியே காணாம தின்னதுனால தானே இவ்வளவு பிரச்சனை என்னமோ தெரியல. ஆமா, இருக்கட்டும். அதனால சிறப்பான வாத்தியம். இலவசமா பசு காசை கொடுத்து இலவச பயிற்சி பள்ளி அந்தோணிராஜ் கலைக்கூடம் என்று சொல்லி எல்லா முறையிலும் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. அதனால பெருமையான விஷயம். பலவாத்திய மன்னன் ஆல்ரவுண்டர் மாஸ்டர் அன்பு தம்பி NS பொன்னர் ஆல்ரவுண்டர் இருப்பாரு. நான் கூட என்னமோ நினைச்சேயா. இருக்கட்டும். சிறப்பான வாத்தியம். அதனால பெருமையான விஷயம் தெரியும். டேய், அப்படி உட்காராத. நம்ம தெய்வ குத்தமாகி போயிருந்தா காலத்துக்கு. விடிவரை தாய் தருவாக்கூடிய தாள மன்னன் புழுக்கண்டன். நீலகண்டன். இங்கிலீஷ்ல சொன்னா புழுக்கண்டன், நீலகண்டன். தமிழ்ல சொன்னா நீலகண்டன். நீலகண்டன் தாளத்தை இசைப்பார்கள். கவனிக்க மாட்டாயா? உன்னையத்தையும் கவனிக்கிறேன். இருக்கட்டும். சிறப்பான வாத்தியம்.
உங்க ஜாமான்லாம் பெரிய பெரிய ஜாமான் பெட்டி ஆள் ரெண்டும் இருந்தவங்க பஸ்ஸில் ஏத்துறோம்னா அதுக்கு ஒரு டிக்கெட்டு கண்ட்ரேட்டு சுத்தமா ஏற்றவே மாட்டாங்க. ஆமா ஆமா. தாளக்கார பயலுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. என்ன பிரச்சனை? மேல் சோப்புலையும் போட்டுட்டு ஆடிட்டு போவேன், கீழ் சோப்புலையும் போட்டுட்டு ஆடிட்டு போவேன். தம்பி அந்த பயலுக்காக வண்டி எடுத்தது. அப்படியா? இருக்கட்டும் இருக்கட்டும். அதனால தாள சிறப்பான வாத்தியம், அதனால பெருமையான விஷயம். வண்ண சீன் அமைப்பு வி ஆதினி கே ஆதியான், சீன் கம்பெனி உரிமை கே ஆதியான், வீரராகவபுரம், செல் நம்பர் 95 85 38 25 06. எந்த ஒரு நாடகம் வந்தாலும் கூட சிறப்பான முறையில் அமைத்திருப்பேன் கேட்டுக்கொண்டு, எங்களுக்கெல்லாம் ஒரு நாடகத்துக்கு இப்படித்தான் சிறந்த முறையில் தெல்ல தெளிவாக ஒளி ஒளியமைப்பு அமைக்கணும் என்று சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்த நமது அன்பு உள்ளம், கண்டிப்பா முதல் நன்றியை மைசெட்டுக்காருக்கு தான் சொல்லணும். என்ன மழையா இருந்தாலும் பரவாயில்ல தம்பி, நம்ம ஊர் நாடகம் சிறப்பா இருக்கணும்னு சொல்லிட்டு அன்பு உள்ளம் முத்து 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 ஆடியோ